கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே மண்டே வந்து 5th ஆகஸ்ட் 2024 பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ண இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம மேஜரான இண்டெக்ஸஸ் எல்லாம் எப்படி குளோபல் லெவலில் எப்படி இதாக இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து குளோபல் மார்க்கெட் அதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸ்டில் சம் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைசிஸ் தான். இது மூலிமா நம்ம வந்து அட்லீஸ்ட் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுங்கிறத சம்வாட் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 50 வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இதில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா லைக் மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. -293 பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹியூஜானது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து -213 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ விக்ஸுக்கும் நம்மளோட பேங்க் நிஃப்டிக்கும் வந்து ஒரு கோரிலேஷன் இருக்குது. ஸோ விக்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே வந்து மேலே போச்சுன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்பயுமே கீழே வரும். ஸோ டோ ஜோன்ஸ் இதில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா -610 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ S&P வந்து 100 பாயிண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்டாக நாஸ்டாக் 400 பாயிண்ட்ஸில் க்ளோஸு. ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே வந்து குளோபலாக வந்து நெகட்டிவில் தான் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது வந்து ரியல் டைம் இண்டெக்ஸஸ் பார்த்து ஃபியூச்சர் இண்டெக்ஸஸ்லாம் பார்த்தோம்னா இப்போ US30 வந்து -288 பாயிண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. US50 வந்து -76 இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ விக்ஸ் வந்து ஸ்டில் வந்து இது வந்து 3.4x விக்ஸ் வந்து S&P வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இது வந்து நெகட்டிவ்ல தான் இன்னுமே மார்க்கெட் வந்து இருக்குங்கிறது நமக்கு கிளியராக இண்டிகேஷன் பண்ணுது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து எதில் ஓப்பன் ஆகுது அங்கே எதில் க்ளோஸ் ஆகுது ப்ரீ மார்க்கெட் டேட்டாவை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ US ஃபியூச்சர் மார்க்கெட் பார்த்தோம்னா இது 10 minutes டிலேடு. ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் த இண்டெக்ஸஸ் ஃபியூச்சர் இண்டெக்ஸஸ்லாம் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஃப்ரீயானது தான். நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா குளோபல் இண்டெக்ஸஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ட்ரேடிங் மோஸ்ட்டாக என்னோட அனலைசிஸ் எல்லாமே ட்ரேடிங் வியூவில் தான் நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஸோ நான் காம்பினேஷன் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் SMCயோட இது பண்ணுவேன், ஸ்மார்ட் மணி கான்செப்டோட. பட் நமக்கு இப்போ கேப்சர் பண்ண போகிற இந்த 10 to 15 பாயிண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்காக குளோபல் மார்க்கெட்டு அதெல்லாம் வந்து நமக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஸ்கேல்ப் தான் பண்ண போகிறோம். ஸோ யாருக்காச்சும் லைக் 10 to 15 பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங்லேயே லைக் வித்தின் 10 to 15 minutes வந்து கேப்சர் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த டே வந்து டே க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் வெப்சைட் வந்து ஆப்ஷன் செயின். ஸோ இதில் போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து கால் அண்ட் புட்டோட ஐவி LDP எல்லாமே நமக்கு இந்த மணி அந்த மணி எல்லாம் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் பார்த்துக்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்னென்ன ஃபியூச்சர் இண்டெக்ஸஸ்லாம் இருக்குதோ அதோட இதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ கரண்ட்டாக வந்து எதில் ட்ரேட் ஆகிட்டுனா இந்த மணியில் வந்து 51,400 வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அன்றைக்கி டே வந்து க்ளோஸ் ஆனது இல்லைன்னா 51,400 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்க போனோம்னா 51,400 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ இது நம்மளோட சேனலோட பேஜ் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் டெய்லி வந்து அப்டேட் பண்ணுவேன். அண்ட் நம்மளோட இன்ஸ்டா பேஜும் இருக்குது, நான் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆக இன்னும் 3 minutes இருக்குது. ஸோ அதுக்கு ஸோ இது வந்து கரெக்டாக டே வந்து எதில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா ஸோ இது வந்து ஒரு இது வந்து டோஜின்னு சொல்ல முடியாது. லைக் வந்து ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை
லைக் போட்டி போட்டுட்டு இருக்காங்க இங்க ரெண்டு பேரும். ஸோ இது பை பண்றதா செல் பண்றதா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் வந்து எதில் ஓப்பன் ஆகுது. ப்ரீ மார்க்கெட் டேட்டா வச்சு நம்ம வந்து நம்மளோட ஸ்கேட்டிங்கை வந்து ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம். ம், 15 மினிட்ஸில் ஸோ மோஸ்ட்டாக ட்ரெண்ட் லைன் வந்து எல்லாருமே வரைய கற்றுக்கணும். லைக் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக இதில் வந்து மெட்டிகேட் பண்ணி அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த ஜோனில் வந்து நமக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில். ஸோ 5 மினிட்ஸில் போனோம்னா ஸோ பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் வந்து எதில் ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி ஒரு ஹியூஜ் ஃபால் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங்கை வந்து டே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. லைக் வந்து நமக்கு வந்து தேவையான அளவுக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அன்னையோட டே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஹோல்டிங்ஸ் ஸோ நான் இது வந்து முன்னாடி பை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து 107 ப்ராஃபிட்டில் வந்துருக்கு. ஸோ ஸ்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸில் மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் வந்து பார்க்கணும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 647 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே குளோபல் இண்டெக்ஸஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் டேட்டாவில் போய் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம் எத்தனை பேர் வந்து வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் செல் பண்ணுறாங்க, அது மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போதைக்கு வந்து 12 டிக்ளைன் ஆகிருக்கு, 0 அட்வான்சஸ் ஆகிருக்கு. பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வந்து போகுது. ஏன்னா நிஃப்டியே வந்து 637 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டியும் நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆகும். ஒரு ஹியூஜ் கேப் டவுனில் வந்து இதாகும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் தான், கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும் ஒரு மார்க்கெட் வந்து.
வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. 500 590 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ கேப் டவுனில் இருக்குது. ஆக்சுவலாக நான் 2 லாக்ஸ் வச்சு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஃபண்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். சரி, நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ 600 பாயிண்ட்ஸ், 605, 7, 9, 10. ஸோ இதிலலாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து லைவாக நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ நிஃப்டி வந்து 600 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது, 95 வரைக்கும். அதோட நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய அப்டேட்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் எங்கள் டீம் பேக் எண்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா 47 வந்து டிக்ளைன்ஸ் ஆகிடுச்சு, 1 அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு டே வந்து ஒரு நெகட்டிவ் தான் இருக்கும். இன்னும் ப்ரீ மார்க்கெட் வந்து இதாகுது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும். லைக் வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா அது உடனே வந்து ஃபுல்லாக வந்து போய்கிட்டே இருக்காது. ஸோ வந்து கொஞ்சம் அது வந்து கன்சல்டேஷன் பேஸ் போகும், அதுக்கப்புறம் தான் திருப்பி மேலே வரும், அப்படி இல்லைன்னா கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா மார்க்கெட்டுமே மோஸ்ட்டாக. ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ அதை வந்து நம்ம மாஸ்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து அதிகமாக ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் லாட்ஸ் வச்சு பண்ணணும். தென் வந்து நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். எடுத்தோடனே நம்ம வந்து லைக் 1 lakh கேபிட்டல் போட்டு மணி மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாமல் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம. ஸோ வந்து பேங்க் நிஃப்டி வந்து 763 அதாவது 760 பாயிண்ட்ஸில் வந்து கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் மார்க்கெட் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து 1 minute டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 minute டைம் ஃப்ரேம் பார்ப்போம். மார்க்கெட் வந்து 50586. ஸோ வந்து ஒரு நியர்லி வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஸோ 50. ஸோ லாஸ்ட்டாக வந்து 51416 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50
ஃபைவ் 500ல் இதாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ வந்து ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே போய் ட்ரேட் என்ட்ரி ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு வர வேண்டாம். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் பட் நம்ம எல்லாமே ஸ்கேல்பிங் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இன்டர்நெட் ஸ்பீடு எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்றபடி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து அப்படின்னா தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கேப்சர் பண்ண போகிறது 10 to 15 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ லைக் வந்து ஸ்பீடாக எக்ஸிக்யூஷன் ஆகிற மாதிரி ப்ரோக்கரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் அந்த 1 வீக் வந்து பை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டினும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்றதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ வந்து காலில் வந்து ஸோ 300 PE ஓகே, இது வந்து கொஞ்சம் லெஸ் ப்ரீமியம் வந்து. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எதில் எதாவதோ அதில் வந்து பார்த்துக்கலாம், நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபைவ் ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே. ஸோ நம்ம ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரைக் தான் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். பார்ப்போம், மார்க்கெட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம போய் என்ட்ரி ஆகிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக வேணாம். ஸோ நான் வந்து மேக்ஸிமமாக ஒரு நமக்கு வந்து ஒரு 500 டார்கெட் வச்சுட்டு க்ளோஸ் அவுட் பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2 பாயிண்ட் சிரா ரோட் 2 பாயிண்ட். ஸோ இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் லாஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து எனக்கு வந்து 1000 தான் வந்து மேக்ஸிமமாகவே என்னால் லாஸ் வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே என்னால் லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னா ஸோ நம்ம வந்து 1000 வந்து இது பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். வேறு நம்ம வந்து டார்கெட் ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதே மாதிரி இங்கே வந்து ஈஸியாக நம்ம வந்து இப்போ நம்ம வந்து 30 குவான்டிட்டியில் பண்ண போகிறோம், 2 லாட் பண்ண போகிறோம்னா அதையும் நம்ம வந்து இங்கே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ப்ரீ டிஃபைன் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பாயிண்ட்ஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து அந்த நேரத்தை போய் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அவசியமே இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து நல்லா நம்ம ட்ரெயின் ஆகிட்டு அதையே நல்லா ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா ஸோ நம்ம வந்து அதுலேயே வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக லைக் வந்து ஒரு 500 rupees அந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த்தில் ஒரு 1000, பெர் டேக்கு 1000, பெர் நெக்ஸ்ட் ஒரு 2000, 3000 இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ சடனாக வந்து நம்ம வந்து ஹியூஜாக வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறப்ப இப்படி தான் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லாட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நான் பர்சனலாக அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம திடீர்னு போயிட்டு 1000 குவான்டிட்டிஸ் எக்ஸிக்யூட் 900 குவான்டிட்டிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னா அது வந்து திடீர்னு வந்து நெகட்டிவில் போகும், திடீர்னு பாசிட்டிவ் போகும். பாசிட்டிவில் போச்சுன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே இது நெகட்டிவில் போச்சுன்னா ஸோ நம்மளோட சைக்காலஜிக்கலி படி ஃபியர் வந்து பயங்கரமாக இதாகும். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ ஒரு 900 குவான்டிட்டிஸ் வாங்குறோம், 5 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சுன்னா நியர்லி வந்து 4500 கிட்ட லாஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு வந்து எக்ஸிட் ஆக தான் பார்ப்போம் லாஸ்ட்டில் வந்து. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போக பார்க்கணும்.
ஸோ இன்னும் 1 more minute இருக்கு, பார்ப்போம். ஸோ இந்த ஒன் கிளிக்கோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ இதுல வந்து மார்க்கெட்டோட ஓப்பன் அண்ட் ஹை வந்து நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஸோ ஓப்பன் ஹை வந்து ஹிட் ஆக போதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி இன்னொன்று இருக்கு, பட் அது வந்து நான் இந்த டைம் சப்ஸ்கிரிப்ஷன் போடலை, நெக்ஸ்ட் மந்த் பை பண்ணுவேன். ஸோ அது மூலிமா நம்ம வந்து லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் அதெல்லாம் ஈஸியாக இது பண்ணலாம். ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கான ஃப்ரீ வெப்சைட்டும் இருக்குது, பட் அதில் வந்து கொஞ்சம் இதாகும். இப்போ இது நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் போட்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து இமீடியட் ரிஃப்ளெக்ஷன் வந்து எல்லாமே இருக்கும். டென் செகண்ட்ஸ் இருக்குது, பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ 600 பாயிண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 800 into 30 போட்டால் 24 வேணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ எதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இப்போ 50,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பார்ப்போம். ஸோ அநேகமாக எனக்கு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறது. சரி, மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து. ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் கேப்சர் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக எக்ஸிட் ஆகிட்டு வந்துடலாம். ஸோ 50,800 ட்ரேட் ஆகிட்டு நம்ம 50,900 வந்து புட்டையும் 50,700 காலையும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் எப்பயுமே மார்க்கெட் வந்து. ஸோ மார்க்கெட் ஓகே 50,900 இருக்கு. ஸோ நம்ம வந்து உடனே போய் என்ட்ரு ஆக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 800 ஆல் வந்து மார்க்கெட் வந்து ஓகே 800 வந்து 15 குவான்டிட்டிஸில் போகும். மார்க்கெட் வந்து எப்படி கீழே தான் க்ளோஸ் ஆக போகுது, நம்ம வந்து செல்லை வந்து வாங்கிடும். ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்மளோட 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ 290 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ வித்தின் செகண்டில் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது என்னதுன்னா 526, ஆனால் நம்ம செல் பண்ணது என்னதுன்னா 546. ஸோ நம்ம வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டோம். எவ்வளோ செகண்ட்ஸில், வித்தின் இந்த செகண்ட்ஸில் வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ
ஸோ வந்து 9:18 வாங்கியிருக்கோம். 3 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்மளோட டார்கெட்டான பாயிண்ட்டை வந்து கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட இதுதான் இந்த டூலோட பெரிய அட்வான்டேஜ். நம்ம வந்து ப்ரீ டிஃபைன்ட் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். ஸோ இதை வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட டெலிகிராம் லிங்க் அண்டு யூடியூப் இன்ஸ்டா லிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். அவ்வளோதான், இன்னைக்கோட டே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட இது வந்து நம்மளோட இது வந்து 15, அதாவது 1 லாட் வச்சு பண்ணோம். ஸோ அதுக்கு வந்தான ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு டே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ்.